வெல்கம் டு பாஸ்கீஸ் ஆர் வணக்கம் சார். வணக்கம் பாலா அவர்களே, கலர் கண்ணாடி ஃபேன்ஸ் எல்லோருக்கும் வணக்கம். வெல்கமிங் டு ஆர். ரைட் சார், ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு மேட்ச் லாஸ்ட் ஓவர் த்ரில்லர் போயிருக்குது. ஆர்சிபி வர்சஸ் ஆர்சிபி அவங்களுடைய ஃபர்ஸ்ட் ஹோம் வின்னை இந்த சீசன்ல ரெஜிஸ்டர் பண்ணிட்டாங்க. எப்படி இருந்துச்சு மேட்ச்? ஆர்சிபி என்ன ப்ரூவ் பண்றாங்க? பெங்களூரு எங்களூரு அப்படின்ட்டாங்க. இது வரைக்கும் அங்க வின் பண்ணல, கொஞ்சம் வருத்தப்பட்டிருந்தாங்க. ஃபண்டாஸ்டிக் பேட்டிங். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டு ஸ்டார்ட் வித் எக்ஸ்ட்ராடனரி பேட்டிங். எந்த ரெண்டு பேர் நம்புறாங்களோ டால் ஸ்கோருக்கு அந்த ரெண்டு பேர் கலக்கிட்டாங்க. கோலியோட வுட் டஸ் த டாக்கிங். போலிங்ல ஹேசல் வுட் டஸ் த டாக்கிங், அவருடைய போலிங். ஸோ அந்த ரெண்டு வுட் அது ரொம்ப பிரமாதமா இருந்தது. ஓகே. அண்ட் கிட்டத்தட்ட ஆர்சிபி வந்து டிரெயில் ஆகாம இருந்தது. காரணம் ஜுரேல். அவர் டிரெயில் பண்ற லெவல்ல போய் கடைசியில் ஒரு ஃபென்டாஸ்டிக்கான ஒரு ஓவர் பை ஹேசல்வுட், அந்த குரூஷியல் டெசிஷன் ஆஃப் காட் பெயிண்ட்ல அதுல மேட்ச் மாறிச்சு. ரொம்ப பியூட்டிஃபுல் மேட்ச், வெரி ஹெல்தி மேட்ச். சார், ஆர்சிபியோடைய பவுலர்ஸ் ஸ்டெப் அப் பண்ணி ஆர்சிபி ஒரு மேட்சை ஜெயிக்குது அப்படின்னா வந்துட்டு அது ஆர்சிபியே அவங்க வந்து கையை கிள்ளி பார்த்துக்கணும். ஏன்னா வந்து பாஸ்ட்ல பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுடைய பவுலர்ஸ் இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல அவங்கள லெட் டவுன் பண்ணியிருக்காங்க நிறைய தடவை. பட் இந்த வருஷம் அவங்க ஆக்ஷன்ல வாங்கின புவனேஸ்வர் குமார் இந்த மேட்ச் அவர் சொதப்பிட்டாரு. பட் நிறைய மேட்சஸ் அவர் தான் உதவி இருக்காரு ஆக்சுவலா. அண்ட் ஹேசல்வுட் ஹஸ் ப்ரூவன் எட் அண்ட் அகெயின் தட் வை ஹி இஸ் அ சுப்ரீம் பவுலர் இன் சச் சிச்சுவேஷன்ஸ் அப்படிங்கிறத ரொம்ப சூப்பராக இருக்குது சார். அவங்களுடைய பவுலிங் யூனிட் ஓவராலாக பார்க்கும்போது இந்த மாதிரி கிரன்ச் சிச்சுவேஷன்ல வின் பண்ணி கொடுக்குறது. ஆமா, அவங்க வந்து இந்த இந்த பிட்ச்ல வந்து இல்ல. ஆக்சுவலா நான் யூஸ்வலா குட்லைன்ல போடக்கூடாதுன்னு சொல்லுவேன். குட்லைன்ல போட்டா கொண்டுடுவாங்கன்றல. பட் இங்க என்ன எக்ஸப்ஷன் ஆகி போச்சுன்னா 6-3 இருக்காங்க ரெண்டு ஃபாஸ்ட் பவுலர்ஸ். ஜோஃப்ரா ஆர்ச்சர் அந்த பக்கம், இந்த பக்கம் ஹேசல்வுட். அந்த ரெண்டு பேருக்குமே குட்லைன்ல வந்து அவங்க பேங் பண்ணும்போது பவுன்ஸ் இருக்கு. பட் அந்த பவுன்ஸை மோஸ்ட் ஆஃப் த பேட்டர்ஸ் நார்மல் பவுலர்ஸ் போடுற ஷார்ட் பிச் பால் மாதிரி பின்னாடி போய் அடிக்க போறாங்க. அவங்க பின்னாடி பேட்டை விட்ரா பண்ற சமயத்துக்கு உடம்பு கிட்ட வந்துருது பால். பாத்தீங்கன்னா ஸ்டீப்பா. அதுல இன்ஃபேக்ட் விராட் கோலி அவ்வளவு பிரமாதமாயிட்டு அவரே ஆர்ச்சருக்கு அப்படிதான் அவுட். ஃபர்ஸ்ட் டைம் கேள்விப்பட்ட ஆர்ச்சருக்கு அவுட் ஆகுது. அவரு அப்படிதான் போயிட்டு பவுன்ஸ் பேட்டா ஜட்ஜ் பண்ணி அவ்வளவு செட்டில் அனுப்புறோம். 70 அடிச்சப்புறமே ராங்கா பவுன்ஸ் கேட்ச் பண்ணி அவர் அவுட். ஸோ இன்னைக்கு மோஸ்ட் ஆஃப் தி பேட்டர்ஸ் பாத்தீங்கன்னா ஹேசல்வுட் அடிக்க போகும்போது ஹேசல்வுட்க்கு கிளியர் இன்ஸ்ட்ரக்ஷன் என்னன்னு நினைக்கிறேன்னா, ஜஸ்ட் ஷார்ட் ஆஃப் லென்த் உங்க ஹைட்டுக்கு போட்டே இருங்க. ஃப்ரண்ட் ஃபுட் ஒரு பால் போடல பாருங்க. ஃப்ரண்ட் ஃபுட்ல இறங்கி அடிக்கிறதுக்கு ஒரு பால் போடல. எல்லா பாலும் எய்ம்ட் எடுத்து நெக் ஆஃப் த பேட்டர் தான். ஸோ அந்த பவுன்ஸ் இல்ல, அந்த எசகு பெசகா போடுற பவுன்ஸ் வந்து பெரிய தலைவலியா இருக்குது உங்களுக்கு. இருக்குது அடிக்கிறதுக்கு. ஸோ அந்த பவுன்ஸ் ஹேசல்வுடைய பவுன்ஸை நெகோசியேட் பண்ணாதனால்தான் கிட்டத்தட்ட 5 லெஃப்ட் ஹேண்டர்ஸ் வச்சிருக்காங்க. 4 லெஃப்ட் ஹேண்டர்ஸ் ரொம்ப சுமாரா ஆடி அவுட் இன்னைக்கு. ஜெய்ஷ்வால் ஒருத்தர் தான் செம்மையா பொழந்தாரு. இந்த பக்கம் வந்து மாஸ்டர்லி நாக். ஜுரேல் வந்து எவ்வளவு பேர் அடிச்சு கூட ஜுரேலோட நாக் வந்து கிளாஸ் அப்பார்ட்டா இருந்து இன்னைக்கு ஆண்டு. ஏன்னா எஸ்பெஷலி புவனேஸ்வர் குமார் அவர் வந்து பண்ண இம்ப்ரோவைசேஷன் இருக்கு பாருங்க. ஒரு ஸ்ட்ரெயிட் சிக்ஸ், அதுக்கப்புறம் அப்படி ஜென்டிலா ஸ்லிப்ல ஒரு 4, இந்த பக்கம் போயிட்டு இப்படி அடிக்கிறது. இம்ப்ரோவைசேஷன் ஒரு கிளாஸே எடுத்தார். அப்கோர்ஸ் நம்ம படிக்கல் அண்ட் கோலி டெரிஃபிக் ஃபவுண்டேஷன் செட் பண்ணிட்டாங்க பிரில்லியன் நாக்ல. பட் ரொம்ப கிளாஸ் அப்பார்ட்டா தெரிஞ்சது இந்த நாக், ஜுரேலோட நாக். சார், நீங்கள் அந்த ஸ்லிப்பில் ஃபோர்னு சொன்னோன்னே இது ஞாபகம் வருது. லாஸ்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஒரு நல்ல பவுண்டரி அவங்களால கண்டெயின் பண்ண முடிஞ்சுது. ஸ்லிப்பில் வந்து இவர் கிளைட் பண்ணி அடித்த ஷாட்டை நல்ல நல்ல ஃபுல்லாக வந்து இவ்வளோ தூரம் செம்ம படிதார் பிரில்லியன்ஸ். அது ரொம்ப ரேர், அந்த இடத்துல வைக்க மாட்டாங்க. ஏன்னா ப்ரிடாமினன்ட்லி நீங்க பாத்தீங்கன்னா ஹேசல்வுட் பவுன்ஸ் பண்றாருல, இந்த அப்பர் கட் ஆடுவாங்கன்றதுக்காக பிளான் பண்ணி ஒரு கேட்ச் உடனே வச்ச மாதிரி இருந்தது. ஸோ ஆல்மோஸ்ட் ஃபர்ஸ்ட் ஸ்லிப் செகண்ட் ஸ்லிப்புக்கு நடுவில் நேரம் பின்னாடி அவ்வளோ ஃபைனரா ஒரு தேர்ட் மேன் நார்மலாக வைக்க மாட்டாங்க. வைடரா தான் வைப்பாங்க, ஸ்லாஷ் பண்ணுவாங்கன்னு. அது கரெக்ட் நீங்க சொல்றது. அதில் செம்மையா ஃபண்டாஸ்டிக் திங்கிங். அதுக்கு ஹேசல்வுட்டுக்குன்னு ஸ்பெஷலாக வச்ச ஒரு ஃபீல்டிங் பொசிஷன். சார், நல்ல கையில் இருந்த மேட்ச் சார். ஆர்ஆருக்கு நம்ம எந்த அளவுக்கு ஆர்சிபியை பாராட்டுறோமோ அவங்களுடைய பிரில்லியன்ஸு பவுலிங்ல சின்ன ஒரு ஒரு இடம் கிடைச்சோன்னே அதை அப்படியே கேபிட்டலைஸ் பண்ணி அவங்க சூப்பராக உள்ள வந்தாங்க கேமுக்குள்ள. பட் அதே நிலைமையில நம்ம பார்த்தோம்னா ஆர்ஆர் வந்து அவங்க டீம்ல இருக்கிற பேட்ஸ்மேன் ஒன்றும் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாத பேட்ஸ்மேன் கிடையாது. ரியான் பராகா இருக்கட்டும், ஹெட்மைரா இருக்கட்டும், நிதிஷ் ராணாவா இருக்கட்டும், அந்த எக்ஸ்பெக்ட் பண்ணி அவங்களால மேட்சை கேரி பண்ண முடியாம போன அந்த எல்லா பேட்ஸ்மேனுமே எக்ஸ்பீரியன்ஸ்டு பிளேயர்ஸ். அவங்க பார்த்துருக்காங்க இந்த ஐபிஎல் அட்லீஸ்ட் ஒரு 4-5 ஐபிஎல்க்கு மேல பார்த்தவங்க இவங்களாம். ஸோ இவங்களுடைய அந்த மிடில் ஆர்டர் ஸ்லம்ப் தான் வந்துட்டு, ஏன்னா ஒரு டாப் ஆர்டர் அவ்வளோ பெரிய பிரில்லியன்ஸை காட்டினதுக்கு அப்புறம் இவங்க கொஞ்சம் அந்த ஃபவுண்டேஷனை பிடிச்சி அப்படியே அதை கேரி பண்றது மட்டும்தான் அவங்க வேலையா இருந்துச்சு. அதை விட்டுட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன். அது பலே பாண்டியா தான். பலே பாண்டியா பண்ண வேலை அது. குணால் பாண்டியா பண்ணதுதான் வெரி வெரி வைட்டல் விக்கெட்ஸ் இல்லையா. ராணா விக்கெட் அண்ட் பராக் எடுத்தது இருக்கு. ரெண்டு பேரும் நல்ல செட் லைன் வந்திருந்தாங்க.
செம்ம ஸ்கோர்ஸ் வந்தாங்க. சரி, இதுல பெரிய விஷயம் வந்து ஆர்ஆர் வந்து 8th 9th ஓவர்லயே 100 வந்துட்டாங்க பாசங்க. அவங்க பாதி ஸ்கோருக்கு எடுத்துட்டு வந்துட்டாங்க 8th ஓவர்லயே. சோ மீதி பாதி ஜஸ்ட் 12 ஓவர்ஸ் தான் இருக்கு. விக்கெட் லூஸ் பண்ணாம இருந்திருந்தாங்கன்னா தப்பிச்சாங்க. கரெக்டா குருணால் பாண்டியா ரொம்ப குரூஷியலா எடுத்தாரு. பராக்கு வந்து அப்சஷன் என்னன்னா, எல்லாமே அக்ராஸ் ஆகணும்ன்ற ஒரு அப்சஷன் உண்டு. எல்லாம் அக்ராஸ் பாருங்க 2 எட்ஜ் தெரிச்சுன்னு போச்சு. குருணால் பாண்டியா வந்த உடனே அக்ராஸ் ஆடி ஸ்ட்ரெயிட்டா அடிந்தா அது போயிருக்கும். பட் அக்ராஸ் நீங்க அந்த மாதிரி அடிக்க முடியாது. ஏன்னா ஒரு மாதிரி ஃபாஸ்டிஷா போடுற பால் வந்து அக்ராஸ் ஆடி தான் அவுட். அண்ட் இதுதான் லவ்லி ரன் சேஸுக்கு வந்து செட் பண்ணிட்டாங்க. அவங்களுக்கு ஜெய்ஸ்வால் வந்து அமேசிங் பிரில்லியன்ஸ். ஐ வில் ஹிட் யூ என்ன வேணா போட்டு ஹெட் ஷாட் அவரே நிறைய பால் கஷ்டப்பட்டு நீங்க பாத்தீங்கன்னா அடிக்க போய் கிட்டத்தட்ட ஹேண்டில் கிட்ட பட்டு பட்டு நிறைய பால் போச்சு. அதுதான் நான் சொல்றேன். இன்னைக்கு வந்து ஹேசல்வுட்டை வந்து நீங்க நார்மல் போலருக்கான பவுன்ஸ் ஆடுற மாதிரி ஆட முடியாது. இன்னும் குயிக்கா ஆடணும். அவர் கொஞ்சம் ட்ரபிள் பண்ணாரு, டெரிஃபிக்கா ட்ரபிள் பண்ணாரு. ஸோ ஆனா ஜெய்ஸ்வாலுடைய அந்த ரேஞ்ச் இருக்கு பாருங்க, ஸ்ட்ரோக்ஸ் அது கிளாஸ். அதுல அந்த ஃபவுண்டேஷனை செட் பண்ணாங்க. ஜுரேல் தான் செகண்ட் ஹாஃப்ல ரொம்ப நல்லா பண்ணாரு. மீதி எல்லாரும் ஹெட்மேயர் எல்லா லெஃப்ட் ஹேண்டர்ஸ் ராணா ஓரளவுக்கு வந்துட்டு அவுட்டு. அவரு நம்ம வைபவ் இருக்காரு, அவர் அண்ணாத்த ஆடுறா ஒத்திக்கோ அவர் ஒரே பால்ல 100 அடிக்கணும் பாக்குறது. அந்த மாதிரி அடிக்கவே முடியாது. புவனேஸ்வர் குமார் வந்து காதுல பூ வச்செல்லாம் போலிங் போடல. ஃபண்டாஸ்டிக் போலர் அவர். அந்த ஒரு ஓவர் வந்து ஜுரேலோட பிரில்லியன்ஸ்னால ரன் போச்சே தவிர ஒரு பால் மட்டும் பேடா போட்டாரு. ஸ்ட்ரெயிட் சிக்ஸுக்கு போட்டு கொடுத்தாரு. கரெக்ட் ஓவர் பிச் போட்டாரு. அதர்வைஸ் புவனேஸ்வர் குமார் ஒரு பிரில்லியன்ட். சோ அந்த வைபவ் சூரியவன்ஷ் வந்து அவர் ஒண்ணு தெரிஞ்சுக்கணும், இப்படி சுத்த முடியாது, அன்சைன்டிபிக்கா சுத்தவே முடியாது. ஓரளவுக்கு ஆஃப்ல ஆடுறது ஆஃப்லயே ஆடணும். எல்லா பால் இப்படி அப்படி எல்லா பக்கமும் ஆடிட்டு இருக்க முடியாது. ஸோ அது அவுட் சைட் த ஸ்டெம்ப்ஸ், அவுட் சைட் லெக் ஸ்டம்போ அவுட் சைட் ஆஃப் ஸ்டம்போ பால் பிச் ஆனா மட்டுமே மாட்டோம். ஸ்டம்ப் ரேஞ்சில் இருக்கும்போது இஷ்டத்துக்கு எல்லா டேரக்ஷன்லயும் ஆடினா இதான் ப்ராப்ளம். அந்த பராகோட விக்கெட்ல கூட சார் நோ லுக் ஷாட் அப்படிம்பாங்க. அந்த நோ லுக் நான் பார்க்கவே மாட்டேன் பால் எங்க போகுதுன்னு, கீழே குனிஞ்சு இப்படி அடிப்பே அடிப்பாங்க. இன்னைக்கு அவர் அவுட் ஆன ஷாட்ல வந்து நீங்க சொன்ன மாதிரி ஒன்னு அக்ராஸ், இன்னொன்னு நோ லுக் வேற. இப்படி பார்த்துட்டு அப்புறம் கொஞ்ச நேரம் அடிச்சுட்டு என்ன நான் அடிச்ச இடத்துக்கு போயிடுச்சா எங்க காணும் அப்படின்னா, சார் இங்க இருக்கு சார் பால்ன்றாங்க. மேல போய் கேட்ச் ஆயிடுச்சு. பேட்டிங்கும் பொறுத்த வரைக்கும் பராகோட இன்டென்ட் எனக்கு பிடிக்கும். பிகாஸ் அவர் வந்து அழிக்க மாட்டார். வந்தவொடனே அவருக்கு ஃபேவரட் அந்த பால் போடணும், அந்த ஃபிளிக் ஆஃப் த டோஸ் அது போடல இன்னைக்கு. ஸோ எல்லாம் ரீட் பண்ணிட்டாங்க. இன்னைக்கு ஃப்ரண்ட் ஆஃப் த விக்கெட்டுக்கு ஒரு ஃபிளிக்குக்கோ ஒரு கவர் டிரைவுக்கோ லாஃப்டர் ஷாட்டுக்கோ போடவே கூடாதுன்னு புவனேஸ்வர் குமார் நேர் சொல்லிட்டு கிளியரா திட்டவட்டமா வந்துட்டாங்க. அவன் கரெக்டா வெயிட் இட்டு போட்டுன்னே இருக்காங்க. நீங்க ஒரே சான்ஸ் வித்ட்ரா பண்ணி அடிச்சாதான் உண்டு. இப்போ இந்த இந்த பேட்டை பிடிச்சி நீங்க ஷார்ட் பால் ஆடுறீங்களே, நீங்க ஷார்ட் பால் டென்னிஸ் பால் மாதிரி அது மெதுவா நின்று வரும். பேட்டை பின்னாடி வித்ட்ரா பண்ணி அடிக்கலாம் நீங்க போனீங்கன்னா பேட்டோட மேல் பக்கத்துல படும். கிளியரே பண்ண முடியாது. ஒரே சான்ஸ் பாடியை ஸ்வே பண்ணிட்டு அப்படியே தட்டி ஒரு டிஃப்ளெக்ட் பண்றது தான். அதை பண்ணா மட்டுமே தான் டேக்கிள் பண்ண முடியும் இந்த மாதிரி பேஸ் பால். ஆர்ச்சரும் பாருங்க அழவுட்டார் நீ. எல்லா பாலும் த்ரோட்டுக்கு வந்துட்டு இருக்கு. அவங்க ரெண்டு பேருக்கும் பேசிக்கா ஹைட் இருக்கிறதுனால இந்த பிச்ல பவுன்ஸ் பண்ணாங்கன்னா அது ஹெல்ப் ஆகுது பவுன்ஸுக்கு. பட் தே ஹேவ் அன் அட்வான்டேஜ் ஓவர் தி அதர் bowlers பிகாஸ் ஆஃப் their height. ஸோ தயால் போறதோட எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் இவங்களுக்கு. அதே மாதிரி தான் ஆர்ச்சருக்கும் அவங்க டீம்ல போடுற மீதி போலர்ஸோட சந்தீப் சர்மாவோட பெட்டர் பவுன்ஸ் அவருக்கு. இன்னும் ஹையரா ஒரு பால் மேல. ஜாஷ் ஹேசல்வுட் இப்படி ஒரு 19th ஓவரை போட்டு கம்ப்ளீட்டா ஆர்சிபியோட ஃபேவர்ல அந்த மேட்சை மாத்தினது எவ்வளவுக்கு எவ்வளவு குரூஷியலோ, இந்த அளவுக்கு இவங்க பவுலிங்ல பாத்தீங்கன்னா சார் ஆர்ஆர்ல வந்து அந்த மஹேஷ் தீக்ஷனாவோட ஃபெயிலியர் இந்த வருஷம் வந்து அவங்க ரொம்ப இம்பாக்ட் பண்ணிருக்கு. இஸ் கோயிங் ஃபார் மோர் ரன்ஸ், விக்கெட் எடுக்க முடியல. அதனால வந்து அவங்களுக்கு அந்த ரெண்டாவது ஸ்பின்னர்ன்ற ஆப்ஷனே இல்லை அவங்களுக்கு வேற ஒருத்தர். ஸோ அவங்க அதனால தான் இன்னைக்கு வந்துட்டு வனிந்து அசரங்காக்கு ஒரு பார்ட்னர்ஷிப் கொடுக்கறதுக்கு வந்துட்டு அடுத்த ஸ்பின் பவுலரா தே பிராட் இன் ரியான் பராக். வேற பவுலர் இல்லை அவங்க கிட்ட. ஸ்பின் பவுலர்ல அவங்க ஸ்குவாட்ல போய் எடுத்து பார்த்தோம்னா அவங்க ஒரு பேக்கப் ஸ்குவாட்ல யாரையுமே எடுக்க வைக்காம விட்டாங்க. ஃபுல்லா ஃபாஸ்ட் பவுலர்ஸ் சார். இப்போ இன்னைக்கு மேட்ச் ஒரு 4 பேர் போட்டாங்க. இது இல்லாம அங்க பேக் யார்ட்ல உட்காந்து ஒரு 4 பேர் போட்டே இருக்காங்க. யாரு பண்ணா நாங்களாம் பேக்கப்ல இருக்கிறவங்க, எங்களுக்கு மேட்ச்ல வாய்ப்பு கிடைக்கல, நாங்க போட்டுக்கிட்டோம். அத்தனை ஃபாஸ்ட் பவுலர்ஸ். ஆனா ஸ்பின்னர்ஸே இல்ல அந்த ஸ்குவாட்ல. மஹேஷ் தீக்ஷனா வனிந்து அசரங்காவையும் விட்டா. ஸோ அந்த ஒரு ப்ராப்ளம் இன்னைக்கு அவங்க ஃபேஸ் பண்ணாங்க. இன்னொரு விஷயம் அவங்களதுல வந்து ஜோப்ரா ஆர்ச்சர் அண்ட் துஷார் தேஷ்பாண்டே வந்து எப்படின்னா, ஒருவேளை ரன் ரேட் வந்து பேட்டிங்ல கொஞ்சம் குறைஞ்சதுன்னு ஆர்சிபிக்கு, துஷார் தேஷ்பாண்டே அப்படின்றாங்க, வராரு எடுத்துக்கோ தேத்திக்கோ. அவர் எப்படின்னு தெரியல. முதல் பால் சீமை பிடிச்சி, இன்னைக்கு இல்ல அன்னைக்கு மேட்ச்ல சொன்னேன், முதல் பால் சீமை பிடிச்சி இடு போயிட்டு ஒரு ஃபுல் டாஸ், அது ஸ்டாண்டர்ட். அப்புறம் மினிமம் 2 4 2 6 எப்ப பார்த்தாலும் ஸ்ட்ராட்டஜிக் டைம் அவுட்லயே 3 6 கொடுக்குறாரு. மேட்ச் இல்லாத போது கூட அது எனக்கு எப்படின்னு எனக்கு தெரியல. ஆனா அவர் வந்து எடுத்துனே இருக்காங்க, போலிங் கொடுத்துனே இருக்காங்க அவரு. இது ஒரு அதிசயம். அதிசயம் இல்லது, காமன் ஆயிடுச்சு அவர் பண்றது. இந்த பக்கம் ஆர்ச்சருடைய அதிசயம் ஒண்ணு கவனிச்சேன். 4 ஓவர்ல 2 விக்கெட் எடுத்துட்டு 36 ரன் கொடுத்திருக்காரு நினைக்கிறேன். அதுல டாட் பால்ஸ் 12, விச் மீன்ஸ் 2 ஓவர் மேடன் போடுறாரு. ஆனா 2 ஓவர்ல 30 ரன்ஸ் கொடுக்குறாரு. அது ஒரு தனி ஆற்றல்.
இத்தனைக்கும் அவரோட பெஸ்ட் bowling போடுறாரு, த்ரோ டைட்டுக்கு வருது பால், அடிக்க முடியல, அதெல்லாம் ரைட்டு. அதை மீறி ஒரு வேற ஒரு கிரியேட் பண்ற ஒரு ரெக்கார்ட். ஸோ இதெல்லாம் ஒரு ஆச்சரியங்களா இருந்தது இந்த மேட்ச்ல. சார் இது வந்து ஒரு டிப்பிக்கல் சின்னசாமி ஸ்டேடியம் பிச் கிடையாது இல்லையா? ஏன்னா வந்துட்டு இது வந்து எப்பவுமே அது இட் வில் கம் நைஸ்லி ஆன் டு த பேட், வெச்சா சரியா பறக்கும். ஸோ இன்னைக்கு வந்து ரொம்ப பால் ஸ்டாப் ஆகி வந்துச்சு. அந்த பிச் பத்தி இன்னும் கொஞ்சம் சொல்லுங்களேன். பியூர்லி பேட்டிங் பிரில்லியன்ஸ். பேட்டிங் பிரில்லியன்ஸ்ல திடீர்னு சந்தீப் சர்மா ஒரிஜினலா போடுற மாதிரி போடல இன்னைக்கு. அது ஒண்ணு. ஓகே, அவங்களுக்கும் நீங்க சொல்ற மாதிரி பெரிய ஸ்பின்னர்ஸ் ஒன்றும் போடல, அசரங்கா எல்லாம் ஓகே தான், எல்லாம் ஆவரேஜ். ஆர்ச்சர் தான் பெஸ்ட் bowling. ஸோ பேட்டிங் பிரில்லியன்ஸ் ஆஃப் போத் டீம்ஸ், நோ டவுட் அபவுட் இட். டிஃபிகல்ட் சுச்சுவேஷன்ல எப்படி ஆடணுன்றத ஒரு ஷேடு பெட்டரா காமிச்சாங்க ஆர்சிபி. பவுன்ஸ் எக்ஸ்ட்ரா இருக்கும்போது இன்னும் கொஞ்சம் படிக்கல் அண்ட் கோலியோடைய பார்ட்னர்ஷிப் கிளாசிக். அவங்க ரெண்டு பேர் டெரிபிக் அண்டர்ஸ்டாண்டிங் அவங்களுக்கு. அதனால அவங்க ரொம்ப பியூட்டிஃபுல்லா ஆட்டாங்க. அவங்க வந்து 200+ வர வச்சிட்டாங்க. அதுல வந்து என்னதான் நீங்க பிச்சு ஈஸியா இருந்தாலும், என்னதான் கிரவுண்ட் சின்னதா இருந்தாலும் 200+ன்றுச்சு ஒரு ஓவருக்கு ஒரு 6 ஒரு 4 இல்ல ஒரு 3 4 அடிச்சுனே இருக்கும். விச் மீன்ஸ் எவ்ரி 2 balls நீங்க ஒரு பால் அடிச்சீங்க, ஒரு பால் சிங்கிள்னா டெஸ்பரேட்டா ஒரு ஷாட்டுக்கு போகணும். அண்ட் பிளஸ் ஃபர்ஸ்ட் ஆடுறவங்களுக்கு அந்த ப்ராப்ளம் கிடையாது, வெறும் டார்கெட்டை செட் தான் பண்றாங்க. டுவர்ட்ஸ் டார்கெட் போகும்போது 10-12 இருந்துச்சு, ஐயோ இவ்வளவு அடிக்கணுமே விக்கெட் லூஸ் பண்ண இந்த டார்கெட் ப்ரெஷர் ஏறினே இருக்கும். அதுதான் கொஞ்சம் கஷ்டம். ஸோ அது வந்தாங்க, நல்லா சூப்பரா வந்தாங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல இன்னும் பெட்டரா ஆடினாங்க. செகண்ட் ஹாஃப்ல ஆடுறதோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் இன்னும் பெட்டரா ஆடினாங்க. ஜுரேல் ஒருத்தர் மட்டும் தனியா மாட்டினார், டு சேவ் த ஷிப்ன்ற மாதிரி தனியா ஒருத்தர் மாட்டினார். மீதி எல்லாரும் ரொம்ப ரொம்ப சுமாரா ஆட்டாங்க. சார் இன்னைக்கு டாப் ரன் கெட்டர்ஸ் மேசிவ் ஹிட் அடிச்ச ஒரு 3 பேர். நீங்க ஜுரேலை பத்தி ஆல்ரெடி பேசுனீங்க. ஐ தாட் ஐ வில் ஆஸ்க் ஸ்பெஷலி சம்திங் அபவுட் விராட் கோலி. இன்னைக்கு விராட் கோலி, ஜெய்ஸ்வால், இந்த படிக்கல் 3 பேர் அடிச்ச அடியில, அதுவும் விராட் கோலிக்கு வந்த பால்ஸ் எல்லாமே சந்தீப் சர்மாவுடைய ஸ்லோ பால்ஸ்லாம் போடுறாரு இன்னைக்கு. அதையுமே வந்து இந்த மாதிரி ஒரு பிச்சில் சரியா ஆன் டு த பேட் வராதப்ப அவரோட பிரில்லியன்ஸை யூஸ் பண்ணி வந்துட்டு பின்னாடி ஒரு 4 அடிக்கிறாரு. அட்லீஸ்ட் ஐ கோ ஃபார் த ஷாட்னு சொல்லிட்டு போறாரு. அது அவருக்கு லக்குக்கு பின்னாடி 4 போகுது. ஆனால் டைம் பண்ணி இந்த பக்கம் அடிக்கிறாரு. ஒரு லெக் சைடில் 2 ஃபீல்டரை போட்டுக்கிறாங்க சார். மனசாட்சியே இல்லாமல் இவர் அவங்க 2 பேரையும் தாண்டி நல்லா லேட்டாக ஆடி ஒரு 4 அடிக்கிறாரு டீ பேக்வர்ட் ஸ்கொயர் லெக்ல. அந்த 2 ஃபீல்டர் இப்படி பார்க்குறாங்க, என்ன இது நம்மளை தாண்டி மனசாட்சி இல்லாமல் போயிட்டு இருக்குன்ற மாதிரி. ஸோ விராட் கோலி இந்த மாதிரி ஒரு பிச்சில் பவுலிங்க்கு ஃபேவரபுளாக இருக்கும்போது அவர் ஆடுறதுங்கிறது இட் வாஸ் a very good sign if he is going to play for India also in the future. அது ரொம்ப இன்னும் சூப்பரா இருந்துச்சு பார்க்கிறதுக்கு. இன்னைக்கு விராட் கோலி இருக்கிற பிரில்லியன்ஸ்க்கு ஒரு எதை வேணா எப்படி வேணா டவுட்டே கிடையாது. சப்போஸ் ஜோஃப்ரா ஆர்ச்சரை கண்டினியூஸா 2 ஓவர் ஃபேஸ் பண்ண வேண்டி வந்திருந்ததுன்னா இனிஷியலா மிஸ்டேக்ஸ் பண்ணிருக்க சான்ஸ் இருக்கு. அப்படியும் கேர்ஃபுல்லா ஆடிருப்பார் சிங்கிள்ன்ட்டு. ஜோஃப்ரா ஆர்ச்சர் அடிக்க போயிருந்தா மட்டும் பிரச்சனை ஆயிருக்கும். ஏன்னா ரொம்ப நல்லா போட்டிருந்தார் ஃபர்ஸ்ட் ஸ்பெல்ல. பட் அது வந்து இவருக்கு ஃபேஸ் பண்ண வேண்டிய ஒரு அவசியம் அப்ப வரல. செகண்ட் டைம் வரும்போது நீங்க பாத்தீங்கன்னா அதே மாதிரி பவுன்ஸ்ல பாருங்க, லாப் பண்ணி மிட் ஆஃப் அவுட். அதனால சொல்றேன். பட் இவ்வளோ டைப்ஸ் ஆஃப் போலிங் இன் வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் விக்கெட்ஸ் அப்ராட்ல ஆடினதுனால சிச்சுவேஷனுக்கு வந்து சேசிங், ஒருத்தர் வந்து எக்ஸ்ட்ரீம் டென்ஷன் சேசிங்லயே ஒருத்தர் எப்ப பார்த்தாலும் நாட் அவுட் வந்து டீமை சிங்கிள் வின் பண்ணி கொடுக்கும்போது முதல்ல டிஃபெண்டிங்க்கு ஒரு டோட்டலை செட் பண்ண வச்சு அவருக்கு வந்து ஒரு ஜுஜுபி மேட்ரு தூக்காலத்திலேயே பண்ணுவாரு. அவர் பண்றாரு. படிக்கலோட ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் பியூட்டிஃபுல்லா இருக்கு. இஸ் ஏபிள் டு கைட் ஹிம். அவரும் ரீச் இருக்கிறதுனால சில பால்லாம் மிஸ்டைன் மாதிரி இருக்கு, அதுவே 6 போயிடுது படிக்கல் அடிக்கும் போது. ஸோ அதனால காம்போ ஃபேண்டாஸ்டிக்கா பண்ணாங்க. இந்த விஷயத்தை பற்றி கேட்கலன்னா நம்ம ஷோவில் நான் உங்ககிட்ட ஏன் இதை கேட்கலன்னு கண்டிப்பாக என்ன எல்லாரும் திட்டுவாங்க. ஸோ கேட்டே ஆகணும். ஃபீல்டிங்கில் நடந்த 2 மிஸ்டேக்கு. ஒன்று வந்து நம்ம துஷார் தேஷ்பாண்டே விட்ட ஒரு கேட்சு. அதுக்கப்புறம் இன்னொரு கேட்ச் வந்து இவர் விட்டார் சார், ரியான் பராக். பவர் பிளேலேயே வந்து ஃபில் சால்ட் அடித்ததை வந்து நல்லா வந்து டைவ் அடித்து உருண்டு ரோல் பண்ணி பிடிச்சாரு, அதை விட்டுட்டாரு. துஷார் தேஷ்பாண்டே வந்து இங்கே பாயிண்ட்ல பின்னாடி நின்று இருந்தாரு, ரன்னிங்ல ஃப்ரண்ட்ல வந்து ஒரு டைவ் கேட்ச் பிடிக்க பார்த்தாரு, அவரும் அந்த கேட்சை விட்டாரு. ஸோ இந்த 2 கேட்சஸ் பற்றி சொல்வீங்களான்னு பார்த்தேன். 2 பேருமே நல்ல ஃபீல்டர்ஸ் தான். 2 பேரும் நல்ல ஃபீல்டர்ஸ் தான். நான் சும்மா கரடா பண்ணுறதுக்காக சொல்ல. பராக் ஐ கேட்ச பிடிக்கலாம் திமிரா இருக்கும் பாக்குறதுக்கு. பட் அந்த கான்பிடன்ஸ் தேவைனா ஒரு கிரிக்கெட்ல வந்து அந்த கிரவுட் பிரஷர்ல அந்த கான்பிடன்ஸ் தேவை. நான் ஒத்துக்கிறேன் கண்டிப்பா. 2 பேர் நல்லா பிடிப்பாங்க. பராக் வந்து அந்த கேட்சுக்கு உடம்பு ரொம்ப ஸ்லாண்டா இருக்கு. வேற சாதாரணமா பிடிச்சிருக்கலாம், அது பிடிச்சது மொத்தம் அதுக்குள்ளேயே இவங்க வந்து ஃபோர்ஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. இந்த கேட்சை பிடிச்சி எப்படி ஸ்டைலா நம்ம தூக்கி போட்டு நந்து போனோம்னு ஸ்டைலிஷா எல்லாரும் கை தட்டுறதுக்கு. அதனால வந்த வேணை அவர் பிடிப்பார், பயங்கர கேட்ச் அவர் பிடிப்பாரு. இது வேற ஏதோ இந்த கேட்சை தவிர மீது எல்லா விஷயங்களும் போகுது மைண்ட்ல. துஷார் தேஷ்பாண்டே எல்லாம் பட் நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா அவர் வந்து போலிங்ல வந்து கொடுக்குற ரன்னோடைய மைண்ட்ல அது ஓடுதுன்னு நினைக்கிறேன். கேட்ச் பிடிக்கும் போது நம்ம வந்து இப்படி இன்னொருத்தருக்கு வந்து நம்ம பிடிச்சி எப்படியாவது நம்ம காப்பாத்திடணும். ஏன்னா நம்ம எப்பயும் போலிங் நம்ம டீமை காப்பாத்துற மாதிரி தெரியல.
அப்படி அந்த தாட்ஸ் ஓடி இருக்கும். அவரு பவுண்டரி லைன்ல ஸ்கேட் பண்ணி பிரமாதமான ஃபீல்டிங் பண்றது, அவர் லோக்கல் மேட்சஸ்ல அவர் பேட்டிங்ல நல்லா ஆடுறதுலாம் நான் கேள்விப்பட்டிருக்கேன். பட் எந்த இடத்துல தேவை, இங்க தேவையான சமயத்துல பண்ண மாட்டாங்க தான். சார் பிஃபோர் வி மூவ் டு த கமெண்ட் செக்ஷன், டிம் டேவிட் நம்ம எதிர்பார்த்தோம், எப்ப என்னப்பா டிம் டேவிட 7-8ன்னு இறக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி. இன்னைக்கு சிச்சுவேஷன்ல வந்து 2வது விக்கெட்டுக்கு போகும்போது அப்போ வந்து ஒரு 16th ஓவர் வந்துருச்சு, 15 ஓவர் முடிஞ்சு. ஸோ 16th ஓவரில் ஒரு விக்கெட்டு போகுதுங்கும் போது தே பிராட் டிம் டேவிட் இன் டிரெக்ட்லி அஹெட் ஆஃப் ஜிதேஷ் சர்மா, குருணால் பாண்டியா, இவங்க எல்லாரையும் பின்னாடி தள்ளி விட்டு டைரக்டா டிம் டேவிட முன்னாடி கொண்டு வந்து வச்சாங்க. அதுக்கான ரிசல்ட்ஸும் தே வேர் ஏபிள் டு சீ குவைட் ஆக்சுவலி. ஆமா, இப்போ அவர் நம்ம எதிர்பார்க்கிற டிம் டேவிட் இன்னைக்கு இல்ல. அவர் அப்படி இருந்திருந்தாலும் 240 போயிருக்கும் ஸ்கோர். ஸோ அந்த மாதிரி அதான் ஒன்ஸ் அகைன் இன்னைக்கு வந்து எண்ட் ஓவர்ஸ்ல இன்னைக்கு வந்து ஃபார் ஒன்ஸ் இந்த குட் லைன்ஸ்ல போட்டா நீங்க ரியலாவே கரெக்டா சீம்ல பவுன்ஸ் பண்ணீங்கன்னா, இப்ப புவனேஸ்வர் குமார் போடுற மேக்ஸிமம் பால் சீம்லயே வருது. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது அவ்வளவு ஈஸி கிடையாது அடிக்கிறது. ஸோ அதுல வந்து கொஞ்சம் மெயின்டைன் பண்ணிட்டாங்க, அந்த அளவுக்கு அடிக்க விடல. ஸோ இந்த பவுன்ஸை கேஜ் பண்றது பேட்டர்ஸுக்கு ஒரு பெரிய சேலஞ்சா இருக்குது. அதுல ஒரு சரியான சிரிப்பான ஒரு எக்ஸாம்பிள்னா, ஜோப்ராஜ் வந்துட்டு முதல் பால் நான்டான் தெரியுங்களா, அந்த பால் பவுன்ஸ் ஆன அந்த பக்கம் சுபம் இருந்தா நினைக்கிறேன். இவர் ஃபர்ஸ்ட் பால் வந்து இந்த ஹேசல்வுட் இப்படி அடிச்சுட்டு ஹரிசாண்டல் பேட்ல பவுன்ஸ் ஆகுது, நேரா அவர் செஸ்ட் கிட்ட இப்படி அடிச்சுட்டு இதுல மிட் ஆஃப்ல அவுட் ஆயிட்டவர்ல, ஐயா அப்படின்னு இவர் அவர் அவுட் ஆன மாதிரி திட்டினாரு. இவர் அவுட், அவரு டூபே அவுட் ஆனவன் ஏன் ஆல்ரெடி தெரியுதுல பவுன்ஸ்ன்ற மாதிரி. ஆக்சுவலி இவர் தான் அவுட். அவர் அந்த மாதிரி ஒரு ரியாக்ஷன் கொடுத்தது ஆச்சரியம். வழக்கம் போல போலிங்ல அந்த எப்பயாவது ஒரு 4 ஒரு 6 போச்சு அந்த லைட்டா சிரிக்கிறது. எதுக்கு சிரிக்கிறான்னு தெரியல. ரன்னு போய் அது கேப்டனுக்கு வேதனை, அவருக்கு வேதனை, பிரான்சைஸுக்கும் வேதனை. லைட்டா சிரிக்குது. அது வித்தியாசமா இருக்கும். சார் கமெண்ட் செக்ஷனுக்கு போயிருவோம் சார். இந்த ஒரு மேட்ச், நம்மளுடைய லாஸ்ட் மேட்சோட வீடியோல மக்கள் என்னென்ன கமெண்ட்ஸ் கேட்டிருக்காங்க அப்படின்றத பார்த்துருவோம். இட் இஸ் SRH வெர்சஸ் MI. ஸோ மும்பை இந்தியன்ஸோட ஃபேன்ஸோட கமெண்ட்ஸ் தான் அதிகமாக இருக்குங்கிறது என்னுடைய எதிர்பார்ப்பு. ஜஸ்ட் பார்த்துடலாம். இந்த கேரம் தியரி இஸ் அமேசிங் பாஸ்கி சார்னு சொல்லி இந்த வீடியோட கமெண்ட்ஸ் சொல்லுவாங்க நான் சொன்னேன் பார்த்தீங்களா. அதே மாதிரி நிறைய பேர் அந்த பழைய மேட்சோட இதை பிடிச்சிக்கிட்டு நல்லா சொல்லியிருக்காங்க. ஸோ அதுல கேள்வியா வந்துட்டு ஒருத்தர் கேட்டிருக்காங்க சார், மணிகண்டன் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் கேட்டிருக்கிறாரு. அவர் என்ன கேட்கிறாரு அப்படின்னா, பாஸ்கி சார் ஆல்வேஸ் ஹேவ் கிரேட் பாயிண்ட்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ். Did he get any opportunity to work as an advisor or mentor or coach for any of the IPL teams? Some of the IPL teams can follow his free advice to improve their games and strategies அப்படின்னு சொல்லி டாலஸ் டெக்சாஸ்ல இருந்து வந்து மணிகண்டன் ராகவன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நாங்க டெய்லி உங்களோட IPL ஷோ எவ்ரிடே பாக்குறோம், டைமே மேட்ச் பாக்குறதுக்கு கிடைக்கலனாலும் கூட எப்படியும் உங்க ஷோவை பாத்துறோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவரு ஹைலைட்ஸ்க்கு பதிலாக நம்ம ஷோ தான் பாப்பாரு, அந்த மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ அவரோட கொஸ்டின்ஸ். வெரி சூன் ஐ பி ஓயிங் a treat to மணிகண்டன் நினைக்கிறேன். ஏன்னா நான் வந்து மணிகண்டன் சொன்ன ஐடியா இதை வந்து த்ரூ ஆர் வீடியோஸ் அது ரீச் ஆகும் ஒரு பக்கம். பட் நான் ஃபார் எக்ஸாம்பிள் TS சேகர் இருக்காரு, கிரேட் MRF பேஸ் ஃபவுண்டேஷன் கோச், மும்பை இந்தியன்ஸுக்கு டேலண்ட் ஸ்கவுட்டிங்லாம் அவர் தான். அவர்கிட்ட நான் சொல்றேன், இந்த மாதிரி கிரிக்கெட்டிங் அலாங் வித் கிரிக்கெட் சைக்கலாஜிக்கல் கவுன்சிலிங்கும் பண்ணணும்னா ஐ எம் ரெடின்னு சொல்றேன். அந்த மாதிரி 2-3 டீம்ஸ் சொல்லியிருக்கேன். வந்ததுன்னா கண்டிப்பா போய் CSKலையும் சொல்றேன், நம்ம காசி விஸ்வநாதன் அவர்கிட்டயே கூட சொல்லிருக்கேன். அதனால இந்த ஆங்கிள் எனக்கு பிடிக்கும். பிகாஸ் நம்ம டெக்னிக்கலி குவாலிஃபைடா இல்லாம கேம் பத்தின ஒரு கோச்சிங்க்கு நம்ம போகவே முடியாது. அதுக்கெல்லாம் பக்காவா குவாலிஃபைடு பீப்புள் இருக்காங்க, பேட்டிங் போலிங் ஃபீல்டிங்லாம். பட் எங்க ஒண்ணு பண்ணலாம், இந்த மேட்சை ஃபுல்லா பார்த்துட்டு இப்ப நம்ம பண்றோம் பாத்தீங்களா, இப்ப நான் பாலா கிட்டையும் நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் வியூவர்ஸுக்கும் என்ன சொல்றேனோ அந்த விஷயத்த டீம் மீட்டிங்ல கேன் அட்ரஸ். இப்படி ஆகுது, இந்த மாதிரி நீங்க நவர மாட்டேன்றீங்க, நீங்க இம்ப்ரோவைஸ் பண்ணணும், நீங்க கிரீஸ்ல இருந்து ஆடினா கஷ்டம், யூ கான்ட் ஸ்டே புட் தேர், அந்த மாதிரி விஷயங்கள்லாம் கிளீனா சொல்லலாம். அப்புறம் ஃபீல்டிங்ல என்ன மிஸ்டேக் பண்ணீங்க, போலிங்ல இந்த பிட்ச் ஜட்ஜ் பண்ணிட்டு எப்படி போட்டிருக்கணும், என்ன ஃபீல்ட் செட் அதெல்லாம் பண்ண முடியும். சைக்கலாஜிக்கல் சைட் பண்ண முடியும். ஏன்னா ஒருத்தர் பார்க்கும்போது பாடி லாங்குவேஜ் அவங்க எப்படி என்ன பண்றாங்க அப்படிங்கறத ஜட்ஜ் பண்ணி சொல்ல முடியும். ஸோ இவர் சொல்ற விஷயங்கள் கிளிக் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. தேங்க்யூ சோ மச் மிஸ்டர் மணிகண்டன். ரைட் சார், ஒரு ஷோவோட முடிவுக்கு வந்துட்டோம். நம்ம இன்னைக்கு வந்து விட்டோம், வெள்ளிக்கிழமையை நெருங்கி விட்டோம்ன்ற மாதிரி வருது. சனி ஞாயிறுலாம் அடுத்தடுத்து டபுள் ஹெட்டர்ஸ் படப்படன்னு நமக்கு மேட்சஸ் நிறைய காத்துக்கிட்டு இருக்குது. ஸோ எப்படி சார் இன்னைக்கு ஷோ எப்படி முடிச்சு வைக்க போறீங்க? அதான் நீங்க எப்படி முடியும், வித்தியாசம் முடியல. நாளைக்கு CSK மேட்ச் இருக்கு பொழுது, CSK SRHன்றதுனால திடீர்னு ஒரு ஐடியா தோணுச்சு. நாளைக்கு ஆயுஷ் மாத்ரே அவர் தான் ஒருத்தர் தான் பவர் பிளே ஆடுறாரு இல்லையா, ஒருவேளை அவர் வச்சு வாங்கிட்டாருன்னு வச்சுக்கலாம், டக்குன்னு இப்படி ஒரு பேப்பர் எடுத்து அவர் காட்டலாம். ஆயுஷ் மாத்ரே இப்படி காமிச்சிட்டு திஸ் ஒன் இஸ் ஃபார் அவர் பண்ணார் இல்லையா,
நம்ம அபிஷேக் சர்மா திஸ் ஒன் இஸ் ஃபார் தி ஆரஞ்ச் ஆர்மின்னு இல்லையா, இவரு திஸ் ஒன் இஸ் ஃபார் தி எலுமிச்சம்பழம் ஆர்மி, த லெமன் ஆர்மி, சிஎஸ்கே அப்படி அவர் பண்ணலாம். அது மாதிரி இப்போ ஆயுஷ் மாத்திரை ஒரு சின்ன ஐடியா கொடுத்துருந்தான், அது மாதிரி அவர் பண்ணலாம். ரைட் சார், நாளைக்கு பார்ப்போம் எந்த ஆர்மி ஜெயிக்குதுன்னு சொல்லி. ரெண்டு டீம்ஸ்மே வந்துட்டு ஜெயிச்சாவுன்ற மஸ்ட் ஃபில் சிச்சுவேஷன் இருக்கிறாங்க. ஒன் லாஸ் ஆனாலும் டெக்னிக்கலி அண்ட் லீகலி தே வில் பி அவுட் ஆஃப் த டோர்னமெண்ட். ஸோ விச் டீம் இஸ் கோயிங் டு எக்ஸிட் த டோர்னமெண்ட் அப்படிங்கறதோட மேட்ச் தான் இந்த மேட்ச். ஒரு நாக் அவுட் மேட்ச் கிட்டத்தட்ட. ஆமா, எக்ஸிட் போல்ன்றாங்க, அந்த மாதிரி எக்ஸிட் பால் போல இருக்குது. யார் வந்து எக்ஸிட் ஆகாம இருக்கும்ன்றதுக்கு எப்படி பெட்டர் ஆடுறது அப்படின்னு ஒரு ஸ்ட்ராட்டஜி. ரெண்டு பேரும் ஃபயர் ஒர்க் சூப்பரா இருக்கும். அப்கோர்ஸ் எஸ்ஆர்ஹெச் கேட்க வேணாம், ஃபயர் ஒர்க்ஸ் கண்டிப்பா இருக்கும். இந்த செப்பாக் பிச்சில் எப்படி என்ன நடக்குது, எப்படி இவங்க கண்ட்ரோல் பண்றாங்க, அதை அந்த நான் சொன்ன அந்த விஷயத்த எப்படி பார்த்துருப்பாங்க. அந்த ஸ்லைஸ் பண்ணும்போது இந்த 3 லெஃப்ட் ஹேண்டர்ஸ் வந்து பாயிண்ட் கவர்ஸ் அண்ட் டீப் எக்ஸ்ட்ரா கவர்ஸ்ல, ஸ்வீப்பர் கவர்ல அவுட் ஆகுது, அந்த விஷயம் பார்த்துருப்பாங்க. நம்ம வந்து ஒரே இடத்துல நின்று ஆடுறோன்றது அவங்க பார்த்துருப்பாங்க, எஸ்ஆர்ஹெச்சும் பார்த்துருப்பாங்க. ஸோ அது ஒன்றும் டவுட்டே இல்லை. இதுல என்ன இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குன்றது தான் இருக்கு நாளைக்கு. அந்த கிளின்ச்சிங் இஷ்யூ வந்து அதுதான் இருக்கு. பார்ப்போம். Let's hope for some very good cricket tomorrow. Of course, with a lot of fun on our favorite RRR.